ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே குழப்பமாக இருக்கும். மேக்ஸ் கணக்கெல்லாம் நீங்கள் உட்காந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். பட் முடிஞ்ச லெவலுக்கு நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ நாகி கோல் போடலான்னு போகிறான், ஆனால் அதை தடுத்துருந்தாங்க. பாலி படம் ஹீரோ கிட்ட போயிருது. என்னால் கண்டிப்பாக கோல் போட முடியும், அதை சென்ஸ் பண்ண முடியுது. இந்த 3 பேர் என் கூட இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எஸ், என்னால் ஃபியூச்சரை பார்க்க முடியுது, கோலை நாங்கள் கண்டிப்பாக போட முடியும் அப்படின்னு பாச்ரா கிட்ட நம்ம ஹீரோ பாலை பாஸ் பண்ணுறான். கடைசி நிமிஷங்கிறதுனால ஃபவுல் ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்க பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பாச்ரா வந்துட்டு இப்போ சீக்கிரி கிட்ட பாலை பாஸ் பண்ணுறான். சீக்கிரியோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி பாலை கொண்டு போயிட்டு இருக்கான். சீக்கிரியை பிளாக் பண்ண ஆளுங்க நிற்கவும் நம்ம ஹீரோ அங்கே வரான். டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட பாலை பாஸ் பண்ணுறான். எஸ், நான் பிளான் பண்ணபடியே தான் எல்லாம் நடக்குது, நான் தான் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட பாடி அது தானாகவே மூவ் ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா நிற்கிறத விட அவங்க ட்ரீம்க்கு ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால முடியும் கைஸ், ஈசகி உன்னால முடியும் அப்படின்னு கோவான் கத்துறான். நம்ம ஹீரோ இப்ப பால குனிகாமி கிட்ட பாஸ் பண்றான். அப்ப சாண்ட்ரெட்ஸோ திடீர்னு வந்து அவனோட பால பிளாக் பண்ணுவோம். பால் ஃபீல்டை விட்டு வெளியே போகுது. போச்சு, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். விட மாட்டேன், ஒழுங்கா கோலை போடுகடா அப்படின்னு சொல்லி ரைச்சி பால பாஸ் பண்றான். பாஜரா பால கொண்டு போகும்போது மத்த 2 பேரையும் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடம் ஃப்ரீயா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். பால் எங்க வரும், எந்த இடத்துல இருந்தா கோல் போட முடியுமோ அந்த இடத்த நோக்கி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். குனிகாமி சீக்கிரியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து நம்ம ஹீரோவை டிஃபெண்ட் பண்ண யாருமே அந்த இடத்துல இல்ல. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவால கோலை சென்ஸ் பண்ண முடியல. நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாகி அந்த இடத்துக்கு வந்துருதான். நாகியை விட நம்ம ஹீரோ ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கான். ஸோ பால ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் ரீச் பண்ணுவான். ஆனா அதை பிடிக்கும் போது நம்ம ஹீரோ ஸ்லோவாகிற அந்த கேப்ல நாகி சுத்தி வந்து நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணிடுவான். நம்ம ஹீரோவால கோல் போட முடியாது. மிட்யார்லயே பால பிடிச்சு நாகி போட்ட மாதிரி ஒரு இன்சைன் மூவா நம்ம ஹீரோ பண்ணா மட்டும்தான் நம்ம ஹீரோவால கோல் போட முடியும். எஸ், நானே கோல் போட்டா என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியுது. அந்த மிஸ்ஸிங் பேஸ் இதுதான். இது நாள் வரைக்கும் நான் கோல் போட்ட எல்லாமே டைரக்ட் ஷாட் தான். நான் அடுத்தவங்க கிட்ட பாஸ் பண்றதை விட்டுட்டு இனிமே நான் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணணும். நானே டைரக்டா கோல் போடணும். எஸ், இதுதான் என்னோட எவல்யூஷனுக்கான நேரம். நானே டைரக்டா கோல் போடுறதா இருந்தா எஸ், இப்போ என்னால கோலை ஸ்மெல் பண்ண முடியுது. கோல் இருக்கிற ஒரு ஃபியூச்சரை என்னால பார்க்க முடியுது. எஸ், இதுதான் ஃபைனல் மிஸ்ஸிங் பீஸ், என்னோட டைரக்ட் கோல் அதுதான் அது அப்படின்னு நம்ம ஹீரோவே மிட்யார்லயே வந்துட்டு அந்த பாலை ஷூட் பண்றான். கரெக்டா பால் கோல்ல போய் விழுந்தது. இப்போ நம்ம ஹீரோவோட டீம் ஜி 5 பாயிண்ட்ஸ்க்கு வராங்க. எஸ், இதுதான் என்னோட அபேக்னிங்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷத்துல கத்துறான். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஹீரோ டீம் 5 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, வி 4 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ டீம் தான் வின் பண்ணுறாங்க. ரியோ நம்ம தோத்து போகக்கூடாது, இன்னும் எப்படியாச்சும் 2 கோலை போட்டு நம்ம ஜெயிக்கணும் வா அப்படின்னு சொல்லி நாகி கூப்பிடுறான். பட் விசில் அடிச்சு டைம் முடிஞ்சது, டீம் ஜி தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, ஃபஸ்ட் டைமாக நம்ம தோற்று போயிருக்கோம். தோற்று போகிறதோட வழி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நாகி நினைக்கிறேன். ஹே கோவான், நீயும் எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணு, உன்னால தானே இது சாத்தியமாச்சு அப்படின்னு கொனிகாமி கூப்பிடுறான். அவன் பண்ண துரோகத்தை நான் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். ஆனா நீ இல்லாம எனக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. சோ வா வந்து கலந்துக்கோ அப்படின்னு ரைச்சி அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விட்டுட்டு, ஆனால் நான் அவனை எப்பவும் மன்னிக்க மாட்டேன்டா, இந்த பஞ்சு அவன் பண்ண துரோகத்துக்கு சரியா போச்சு அப்படின்னு ரைச்சி சொல்றான். ஃபர்ஸ்ட் செலக்ஷனோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. டீம் வி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, டீம் ஜி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மத்த டீமோட டாப் 3 பிளேயர்ஸ் வானிமா, ஜொனிச்சி, நீகோ, பாரோ இவங்க 3 பேரும் செகண்ட் செலக்ஷனுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க. இப்போ டீம் ஜி அவங்களோட செலிப்ரேஷனை வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீமான் சொல்லவும், நான் போறேன் பாஷரா சொல்லவும், நானும் கூட வரேன் நம்ம ஹீரோ போறான். எனக்கு பால பாஸ் பண்ணதுக்கு நீ ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இன்னைக்கு உண்மையான ஹீரோ நீதான் கோல் போட்டது அப்படின்னு பாஷரா சொல்றான். ஆமா, என்னோட மிஸ்ஸிங் பீஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இதுதான் எனக்கான ஃபார்முலா. என் ஸ்பெஷல் அவேர்னஸ் யூஸ் பண்ணி டைரக்ட் ஷாட்ஸா எந்த இடத்துல நின்று அடிக்க முடியும், நான் அந்த இடத்துல போய் நிக்கணும். இனி நான் தான் எப்பவும் பெஸ்டா இருப்பேன். ஐ மீன் கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல இந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்ட் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க, நீ அந்த மாதிரி ஒருத்தர் மாச்சா ஹைஃபை அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டையில பாஷரா அடிக்கிறான். தோத்து போன மத்த டீம் எல்லாம் அழுதுகிட்டே வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க ஜெயிச்சது மத்த டீமோட கரியரை ஸ்பாயில் பண்ணுது, அவங்களோட கரியர் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஹீரோ யோசிக்கவும் நீக்கோ அங்க வந்து நிக்கிறான். டீம் ஒய் தோத்துருந்தாலுமே இவன் அதோட டாப் ஸ்கோரர்ங்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அட்வான்ஸ் ஆகுறான். ஈசுகி, அன்னைக்கு நீ என்ன தோக்கடிச்சதுனால தான் நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன், அதனால தான் நிறைய கோல்ஸை போட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அட்வான்ஸ் ஆயிருக்கேன். அடுத்த தடவை நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம போகவும், எந்த டைம் எந்த பிளேஸ்ன்னு சொல்லு, நான் திரும்பவும் உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஈசுகி, உனக்கு நிறைய ரைவல்ஸ் கிளம்பிட்டே இருக்காங்க போல அப்படின்னு பாஷரா சொல்லவும், மேபி என்னோட கோல்ஸ் நிறைய பேரோட கரியரை ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஆனா சில பேரை எவால்வோ பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு உங்க ட்ரிங்க்ஸ் ரூமுக்கு கொண்டு வந்து பார்த்தா எல்லாருமே டயர்ல தூங்கிட்டு இருக்காங்க. டீம் ஜி இப்போ செகண்ட் ஸ்டேஜ்க்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க. மை டைமண்ட்ஸ் இந்த செகண்ட் ஸ்டேஜ்க்கு அட்வான்ஸ் ஆயிருக்கிற நீங்க அடுத்து கொஞ்ச நாளைக்கு ஃபுட்பாலையே தொடக்கூடாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போனதுனால நீங்க உங்களை பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, நீங்க எப்பவுமே ஒரு குப்பைங்க தான். செகண்ட் ஸ்டேஜ்ல மோஸ்ட்லி எல்லாமே ஒரு விர்ச்சுவலா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றான். இப்போ டே 1ல இருந்து ஆரம்பிக்குது. எல்லாருமே ஃபுல்லா பிசிக்கல் ட்ரைனிங்கே தான் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரைனிங் டைம்ல இவங்க யாருமே வந்து ஃபுட்பாலையே தொடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கான். ஸோ கண்டினியூஸா இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு இந்த ட்ரைனிங்கை மட்டுமே தான் எடுத்துட்டு இருக்காங்க. 10வது நாள் காலையில 6:30 காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அட்வான்ஸ் ஆயிருக்கிற எல்லாருமே மெயின் பில்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ இவங்க பில்டிங் 5ல இருந்து பில்டிங் 4ல இருக்கிற அடுத்த டாப் ஸ்கோர் பிளேயர்ஸை மீட் பண்ணி அவங்க கூட மோத போறாங்க.
டீம் ஜி தான் இந்த இடத்துலயே லோவஸ்ட் ரேங்க் இருக்கிற குரூப் அப்படின்னு நீக்கோ சொல்லியிருப்பான். அதை விட பெட்டர் குரூப்ஸ் கூட நாங்க இப்ப மோத போறோம், பட் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க போய் பார்த்தா செலக்ட் ஆகி வந்திருக்கிறவங்க மேல டீம் டபிள்யூ டீம் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஹலோ டைமண்ட்ஸ் இந்த ரஃப். எல்லாருமே ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மத்தவங்க கையில டீம் எக்ஸ் ஒய்ன்னு போட்டிருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம். 5 பில்டிங்ஸ் இருந்ததுல ஒவ்வொரு பில்டிங்லயும் 5 டீம்ஸ் இருந்தது நம்ம உண்மைதான், பட் அது A to Z வர கிடையாது. நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். எல்லா பில்டிங்ல இருந்தவங்க கிட்டயுமே அவங்க தான் இருக்கிறதுலயே worst players அப்படின்னு சொல்லி V to Z வர தான் எல்லா பில்டிங்லயுமே இருந்தாங்க. அப்படி நீங்க சொல்லப்போ எதுக்கு எப்படி பண்ணீங்கன்னு எல்லாரும் கதவும் வாய மூடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நோவல் நோவாவை எடுத்துக்கோங்க. அவர் ஆப்பிரிக்கால இருந்தாரு, சாப்பாடுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவருக்கான ஒரே ஒரு சான்ஸ் சாக்கரால மட்டும்தான் இருந்தது. இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, சாப்பாடுக்காகவே கூட அவங்க சாக்கர்ல அந்த லெவலுக்கு போராடி ஆகணும். பட் ஜப்பானோட சாக்கர் டீமுக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எப்படி அவங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியும்? அதனாலதான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதுலே நீங்க தான் வீக்கஸ்ட் டீம்னு நான் போய் சொன்னேன். அப்பதான் நீங்களும் நம்ம ஒஸ்டா இருக்கிறோம்னு சொல்லி அதிகமா போராடுவீங்க. அடுத்ததா செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க எல்லாருமே ஸ்டேஜ் 1ல இருந்து 5 வரைக்கும் கடந்து போகணும். இதுல நான் வேர்ல்டோட டாப் ஃபுட்பால் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் பண்ண வச்சிருக்கேன். செகண்ட் செலக்ஷனுக்கு ஒவ்வொருத்தர் இப்ப தனித்தனியா உள்ள போங்க. மேபி உங்க டீம்மேட்ஸ்னால நீங்க ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீங்க தனியாலா தான் போராடி ஆகணும் அப்படின்னு ஈகோ சொல்லவும், சோ இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா தான் ஃபைட் பண்ண போறோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யார் ஃபர்ஸ்ட் உள்ள போறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கவும், திடீர்னு ஒரு தாங்க இருக்கிற பால் எடுத்து ஒரு ஸ்ட்ரைட்டான கிக் விடுறான். அடுத்து இன்னொரு பால் எடுத்து அப்படியே ஒரு கர்வான கிக் அடிக்கிறான். அவன் அடிச்ச பாலே போய் திரும்ப தடுக்குது. எங்கப்பா இந்த லெவலுக்கு பெர்ஃபெக்ட் திறமையா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் தயார் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போகவும், ரீனிட்டஷின்னு அவன் நேம் காமிக்கவும், U20யோட ஈட்டஷியா இதுன்னு எல்லாரும் பார்க்கவும், இல்ல அவர் பேரு சாய் ஈட்டஷி, இவன் பேரு ரின்னுல போட்டிருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான். நம்மளால முடியும் கைஸ், நம்ம டீம் எல்லாருமே ஜெயிச்சு அடுத்த சைட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே பிரிஞ்சாலுமே கூட செகண்ட் ஸ்டேஜோட எண்டிங்ல எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு எல்லாரும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம், நம்மளால முடியும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறாங்க. ராக் பேப்பர் சிசர் போட்டு இப்ப நம்ம ஹீரோ தான் அடுத்த ஆளா உள்ள போறான். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இருந்ததுல இப்போ நான் ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றேன். ஸோ கான்ஃபிடன்ஸ் இருந்தா இப்படிதான் ஃபீல் ஆகும்ல. ப்ளூ லாக்ல கண்டிப்பா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ மொத்தமா 5 பில்டிங்ஸ் இருக்கு. 5 பில்டிங்ஸ்லயும் ஒவ்வொரு பில்டிங்லயும் 5 டீம்ஸ் இருக்காங்க. அதுல ஜெயிச்ச பெஸ்ட் 2 டீம்ஸ் தான் வந்து இப்போ அடுத்த செலக்ஷனுக்கு வந்திருக்காங்க. அது போக தோத்து போன டீமோட டாப் ஸ்கோர் பிளேயர்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. இனிதான் கதையை வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.